பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். வார்த்தைகளை பாருங்கள். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். ஆண்டவருக்கு நன்றி, நம்மேல் ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் மீது மிகவும் உருக்கமா இருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இரக்கமாக, உருக்கமாக, இரக்க உருக்கம் என்று நாம் அதை குறிப்பிடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் இரக்கமாகவும் உருக்கமாகவும் இருக்கிறபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. விரும்புகிறான், விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறான், ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனால். மனுஷனுடைய செய்கைகள் மனுஷனால் ஆகிறதல்ல, அவனுடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தராயிருக்கிறார். ஆகவே மனுஷன் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் என்னுடைய வழிகளை வாய்க்க பண்ண முடியாது, தேவன் தான் என்னுடைய வழிகளை கிருபையினாலே வாய்க்க பண்ணுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே வழிகளை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த அருமையான நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இறங்காவிட்டால் ஓடுகிறவனாலோ அல்லது விரும்புகிறவனாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போலத்தான் சொல்லுகிறார், நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அதே போல சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் நாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியம் விளங்குகிறது, எல்லாம் தேவனால் தான். தேவன் இல்லாமல் எதுவும் இல்லை, தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை, தேவன் இன்றி என்னால் எதையும் செய்ய முடியாது. ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனாலும் விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, ஊழியத்திற்கு ஆண்டவர் இறங்கி வந்து அவர் இரக்கம் செய்வாரானால் எல்லா காரியங்களும் அருமையாய் நடக்கும். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.